உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த பிஸ்னஸில் எப்படி லாபம், மொத்த வியாபாரம் எப்படி செய்கிறது, சில்லறை வியாபாரங்கள் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றியும், இது எங்கெங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மிக விரிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்கள் தொழில் பிஸ்னஸை பற்றி நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ, உங்கள் தொழிலை ப்ரொமோட் செய்ய வேண்டும் என்றாலோ ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே நம்ம நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் காலாவோ மெசேஜாவோ தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ், இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை மட்டும் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் கோடியாக சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை, ரெண்டாவது பணம், மூணாவது தொழிலில் நல்ல அனுபவம். இது இருந்தாலே போதும், நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆயிடலாம். எல்லா தொழிலையும் லாபம் இல்லாத தொழில் எந்த தொழிலுமே இல்லை. என்னை பொறுத்த மட்டில் நான் சொல்கிறேன், அந்த தொழிலில் நம்ம வச்சிருக்கிற அந்த அன்பு பாசம்தான். செய்யும் தொழிலை தெய்வம் என்று நினைத்தால் கண்டிப்பாக எல்லா தொழிலும் சூப்பர் தொழில் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா மாநிலம்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மற்ற இடங்கள்லேயும் கிடைக்கலாம், ஆனால் அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா சங்கிலி டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த மாவட்டத்தில், சங்கிலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலையும் மிக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த உலர் திராட்சை கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் ஜம்மு காஷ்மீரில் தான் மிக அதிக அளவில் கிடைக்கிது. அதுவும் அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கிது. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உலர் திராட்சையே இருக்கட்டும், நம்ம அங்கே ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குகிற திராட்சையை இங்கே 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா விற்கலாம். அங்கே நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குகிற திராட்சையை இங்கே ஒரு 200 ரூபாய்க்கு மேலே விற்கலாம். அங்கே ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வாங்குகிற திராட்சையை நம்ம ஒரு 300லேருந்து 400 வரைக்கும் விற்கலாம். ஹோல்சேல்லையே நான் சொல்கிறது, சில்லறை வியாபாரம் கூட கிடையாது. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டாக சொல்கிறேன். இங்கே நீங்கள் போய் திராட்சையை ஒரு 5 கிலோ 10 கிலோ ஒரு மூட்டை வாங்குறீங்கன்னா அந்த ரேட்டை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே இது நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போனீங்கன்னா அதை விட பல மடங்கு மிக 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 கம்மி. இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த உலர் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம அதில் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருப்போம். இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுனால சொல்கிறோம். பாதாம், அதே மாதிரி பாதாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊரில் 1000லேருந்து 1500 வரைக்கும் ஊரை பொறுத்து விற்கிறாங்க. ஆனால் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 ரூபாக்குள்ளே தான் 1 கிலோ. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன செலவாயிரும்? அப்படி ஒன்றும் பெரிய அளவில் செலவாகாது. நம்ம 20 ரூபா 30 ரூபா பொருள்னாத்தான் நம்மளுக்கு 10 ரூபா செலவாகுது, 20 ரூபா செலவாகுதுன்னு கொஞ்சம் லாபம் எப்படி வைக்கணுன்னு இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு 500 600 லாபம் கிடைக்கிற பொருள்னால நம்ம கூசாமல் நம்ம லோடிங் சார்ஜெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கொண்டு நம்ம நல்ல லாபத்துக்கு விற்பனை செய்யலாம். அதே மாதிரி அங்கே வால்நட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதுவும் அப்படி தான் ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. அதே மாதிரி முந்திரி, கேஷ்யூ நட், இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பண்ருட்டியில் மிக அதிக அளவில் கிடைக்கிது. அங்கே இருக்கிற அந்த பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் மாவட்டம்
அங்கே இருக்கிற அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில பகுதி, இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில், இப்படி நீங்கள் பல இடங்கள்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. அடுத்து இந்தியாவிலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற இடத்துன்னா கோவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அது ஒரு சில பகுதிகளில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. நம்ம தமிழ்நாட்டில் பண்ருட்டி தான் மெயின் ஊர். பண்ருட்டி முந்திரினா ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது. இருந்தாலும் பண்ருட்டி தான் மிக அதிக அளவில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம், அது ட்ரை ஃப்ரூட்ஸ். அந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா சென்னை பாரிஸில் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் அங்கேயே வாங்கி நீங்கள் விற்கலாம். ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய இம்போர்ட் ஆகுது. நம்ம உள்நாட்டை விட வெளிநாட்டு அத்திப்பழம் நிறைய இம்போர்ட் ஆகுறதுனால சென்னை பாரிஸ்லேயே நீங்கள் வாங்கி சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்னு வைங்க. இந்த கொப்பரை தேங்காய், அதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸில் தான் வரும். கொப்பரை தேங்காயெல்லாம் நார்த் இந்தியாலாம் செம்ம ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே 100 ரூபா வரைக்கும் போகுது, 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும். இதே நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போகுது. இப்படி நம்ம அங்கேருந்து நார்த் இந்தியாவிலேருந்தும் வாங்கிட்டு வந்து நிறையா பொருளை இங்கே விற்கலாம், இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே நார்த் இந்தியாவில் விற்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சை வந்து மகாராஷ்டிராவில் வாங்கி நம்மளே நார்த் இந்தியாவில் போய் சேல்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டிலே சேல்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வந்து மொத்தமாகவே ஹோல்சேல் கடைகளுக்கு நீங்கள் இறக்கி விற்கலாம். நீங்கள் மற்றவங்க கொடுக்குறத விட இதில் கூசாமல் நம்ம 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபான்னு கம்மியான விலைக்கே கொடுக்கலாம். அதே மாதிரி முந்திரி, கேஷோ நட்டு அதே மாதிரி தான் நம்ம பண்ருட்டியிலேருந்து வாங்கி நம்ம தமிழ்நாட்டிலையும் சேல்ஸ் பண்ணலாம், வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பலாம். அதே மாதிரி பாதாம் வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் விற்றுக்கலாம், பக்கத்து மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த மாநிலங்களுக்கு நம்ம சேர்ந்து விற்பனை செய்யலாம். ஹோல்சேல் பிஸ்னஸுக்கு மிக சூப்பரான பிஸ்னஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். என்னை பொறுத்தமட்டுலாம் இது சூப்பரான தொழில்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உடனே அழுகிற பொருள் கிடையாது. இப்போ பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் விற்றுறணும், 2 நாளையில் விற்றுறணும், 3 நாளையில் விற்றுறணும்னு ஒரு இது இருக்கும், கண்டிஷனோடு தான் அது இருக்கும். அங்கேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற பழங்களை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே விற்றுறணும், 2 நாளையில் விற்றுறணும். ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படி இல்லை. நீங்கள் கையில் 10 நாள் 15 நாள் வச்சு கூட விற்கலாம். சூப்பரான பிஸ்னஸ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கிற லாபம் எதுலேயுமே இல்லை. நீங்கள் கோடியாக கொட்டுற தொழில் எதுனா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.